வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு தகவலில் பயனுள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே கொண்ட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தூரத்திலிருந்து விரும்பும் ஆணுக்கு உங்களை பிடிக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிடித்ததை நீங்கள் முதலில் செய்ய வேண்டும். நிறைய நபர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்த கொஸ்டின் இதுதான். தூரத்துலேருந்து விரும்பக்கூடிய நபரை எப்படி நமக்கு பிடிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அவங்களுக்காக பண்ணணும். அப்படி நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தனி மரியாதை வரும். முக்கியமாக உங்கள் மேலே அன்பும் வரும். இதற்கப்புறம் அந்த ஆண் எந்த அளவுக்கு உங்களை விரும்புகிறாங்கன்னு நீங்களே பார்க்க முடியும். அதனால் ஒரு ஆணுக்கு உங்களை பிடிக்க வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணாதீங்க. அவளுக்கு எது பிடிச்சிருக்குமோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் அவங்ககிட்ட பண்ண ஆரம்பிங்க. அது உங்களை அதிக அளவில் லவ் பண்ண வைக்கும். தூரத்திலிருந்து விரும்பும் ஆணுக்கு உங்களை பிடிக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த ஆணுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்கள். நம்ம ஒருத்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்களும் நமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேருமே முக்கியத்துவங்கள் கொடுத்துக்கும் போது இந்த 2 பேருக்கான லைஃப்பில் இருக்கக்கூடிய பாண்டிங்கிறது அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் 2 பேர் முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது மற்ற நபர்கள் அதில் வரமாட்டாங்க உள்ள. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக நீங்களும் மாறுவீங்க. உங்களுக்கு இம்பார்ட்டண்டான பர்சனாக அவங்களும் மாறுவாங்க. பட் நீங்கள் 2 பேர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் உங்களுக்கு ஏன்டா இவங்ககிட்ட பேசணுன்ற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க லைஃப்பில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு உங்களை அதிக அளவில் பிடிக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த ஆணை நீங்கள் அதிக அளவில் தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தங்களுக்கு உங்கள் கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால நாள் முழுவதும் அதிக நேரம் கூட பேசலாம், ஓகே. பட் அவங்களுக்கு உங்க கூட பேசுறதே பிடிக்கல அப்படின்ற போது நீங்கள் அவங்கள பிடிச்சி ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணுறது, அவங்கள பிடிச்சி எதையாவது சொல்லி இரிட்டேட் பண்ணுறது, கோவப்படுத்துறது, அவங்கள பேசுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை பிடிக்காமலே போயிடும். நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். அவங்களும் விருப்பத்தோடு தான் பேசணும். முக்கியத்துவத்தை கொடுக்குறது தப்பு இல்லை. பட் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு உங்களை பிடிக்காம தான் போகுமே தவிர பிடிக்க ஆரம்பிக்காது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுக்க தவிர்க்க பாருங்கள். தூரத்திலிருந்து விரும்பும் ஆணை நீங்கள் முதலில் புரிந்து கொண்டாலே அவருக்கு உங்களே அதிக அளவில் பிடிக்கும். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையான ஒரு அன்பும் சரி, இல்லை ஃபேக்கான ஒரு விஷயமும் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் இங்கே யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த புரிதல் என்பது நிறைய நபர்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயமா தான் இப்போ வரைக்கும் இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பினாலும், கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், அவங்க கூட வாழ்ந்தாலும் புரிதல்னு ஒன்று இல்லைன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதாவது அந்த லைஃப் எண்டிங் ஆகிடும். அதனால் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்கள, உங்கள் விரும்புகிறவங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைகள் உங்கள் லைஃப்லேருந்து போயிடும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் உங்களை அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். தூரத்திலிருந்து விரும்பும் ஆணை நீங்கள் முதலில் சந்தேகப்படாமல் நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அவர்களை உங்களுக்கு அதிகம் பிடிக்கும். நிறைய நபர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களே ஏமாத்திடுறாங்கப்பா. இவன் தூரமாக இருக்கான், நம்மளை ஏமாற்றுவானோ, அங்கே யாருக்கூடயோ தொடர்பு இருப்பாங்களோ, அங்கே யாருக்கூடயாச்சும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ, நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்ற நிறையா சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கும். ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இல்லாமல் லவ்னு ஒன்று இல்லை. அப்படி லவ் பண்ணுறீங்கன்னா அது சும்மா. ஒருத்தங்க மேலே நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் அவங்களுக்கு உங்கள் மேலே பிடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ரீசனாக அமையும். நீங்களே அவங்க மேலே நம்பிக்கை வைக்கலன்னா அவங்களுக்கு எப்படி உங்கள் மேலே காதல் வரும்? நீங்கள் நம்பிக்கை வைங்க, நம்பிக்கையோடு வைங்க, நல்லதாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே ஃபஸ்ட் நம்பிக்கை வைக்க கற்றுக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில், அதாவது உங்களை தூரத்துலேருந்து விரும்பக்கூடிய ஆணுக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலே போதுங்க. இதனால் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.